நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன். வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வயல் நத்து. நல்லா அலசி எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிற பாசிலாம் போகிற மாதிரி. நம்ம இப்போ வயல் நத்தை எடுத்துருக்கோம். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, தண்ணியில் நல்லா அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த சதப்பகுதியை மட்டும் இப்படி குச்சி வச்சு குத்துனீங்கன்னா வந்துடும். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வேஸ்ட் குடல், அதை தூக்கி போட்டுருங்க. நத்தையை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தண்ணி போட்டு அலசிப்போம். நல்லா ஒரு 3 விசில் வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சிடும். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வயல் நத்தை. அதை வந்து நேற்று நைட்டே எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம விட்டுட்டோம். அது எதுக்காகனா அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் கீழே போடுறதுக்காக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து சுடு தண்ணி போட்டு அவிச்சு வேக வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் ட்ரையாக. அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஸோ பாத்திரத்தை வச்சுருவோம். பாத்திரம் நல்லா சூடான உடனே எண்ணெயை போட்டுருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா நறுக்கின பூண்டு கரண்டி பச்சை மிளகா, நல்லா பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். நத்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நத்தையில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூளை பிரச்சனை இருக்கிறவங்க நத்தை நிறைய சாப்பிட்லாம். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் வர இதை இவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஏன் முன்னாடியே ஆட் பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடி பிடிக்கும். அதனால் தக்காளி ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா ரொம்ப அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு விழுது,
நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். வரமிளகாய் பொடி, இது கூட கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கிறோம். எந்த நான்வெஜ் பண்ணிங்கனாலும் செரிமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த நத்தையை இது கூட ஆட் பண்ண போகிறோம். நத்தை வேகிறதுக்காக கொஞ்சம் கூடவே தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். மசாலா உப்பு. நத்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சிங்கன்னா அந்த சாப்பிடும்போது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட் ஆகிடும். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவாங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். பொடி, மல்லித்தலை, வயல் நத்தை சூப்பராக வந்துருக்கு. நல்லா அருமையாக இருக்கு. நல்லா வெந்திருக்கு. மசாலா நல்லா டேஸ்ட்டாக இறங்கிருக்கு. சூப்பர்.